சம்பத்தும் வந்து அவங்க மச்சானும் வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்ம ஆறுமுகம் என்ன பண்றாரு, அப்படியே அவங்கள தாக்கறதுக்காக வந்து நெறைய பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் தாக்கறதுக்காக ஓடுறாரு. அப்ப எல்லாருமே அவர தடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில கரெக்ட்டா வந்து எனக்கு நம்ம பிளான் போட்டபோது பக்காவா நடக்குதுன்னு சொல்லிட்டு மகா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா போலீஸ் அங்க வந்துடுறாங்க. போலீஸ பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சம்பத்தையும் அவங்களோட வந்து ஆளுங்களையும் வந்து கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் இவங்களால பிரச்சனை வராது, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு போலீஸ் வந்துச்சேப்பா, நான் அதான் சொன்னேனே பெரியம்மா போலீஸ் வந்துரும்னு சொல்லிட்டு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால பிரச்சனையே இல்ல அப்படின்னோனே அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க கிட்ட போய் இங்க பாருங்க, அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் வந்து வெளிய விடாம வர அளவுக்கு நாங்க பண்ணிர்றோம். கல்யாணம் முடியிற வரைக்கும் அவங்க வெளிய வர முடியாம நாங்க என்ன பண்ணணுமோ நாங்க பண்ணிர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க அவங்க 2 பேரும் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்படாதீங்க. பார்த்தீங்கல்ல என் பையன் வந்து சிவா எந்த அளவு வந்து போலீஸ் கிட்ட சொல்லி வர வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, அதனால பிரச்சனை இல்லைங்க அப்படின்னோனே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சந்தோஷப்படுறாங்க. நிம்மதியா எல்லாம் நிச்சயம்லாம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் கிளம்பி போறாங்க. இத பார்த்தா மகா வயிறா எரியுது. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க சிவாவ பார்த்து வந்து சிந்து வந்து ரொம்ப பெருமையா பேசுறாங்க. "நெனச்சு கூட பார்க்கல டாக்டரே. நான் ஏதேதோ நடக்கும்னு நெனச்சேன். ஆறுமுகம் ஏதாவது பண்ணிட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு நெனச்சுட்டு இருந்தேன். பார்த்தா டாக்டர் நீ வந்து ரொம்ப புத்திசாலி டாக்டர்" அப்படின்றாங்க. "ஏன் சிந்து அப்படி சொல்ற?" அப்படின்னோன்னே, "ஆமா பின்ன என்ன, எல்லாரும் வந்து சண்டைக்கு போய் தான் பிரச்சனைய தீர்க்குறாங்க. ஆனா நீ சைலண்ட்டா இருந்தே பிரச்சனைய தீர்க்கிறல்ல" அப்படின்றாங்க. போதும் சிந்து என்ன பாராட்டுனது" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இதையெல்லாம் பார்க்குற மகாவுக்கு வயிறா எரியுது. நடுவுல வந்து இவ வேற ஸ்கோர் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது இங்க வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு மகாவோட தம்பி. "என்னக்கா இது, நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அப்போ கல்யாணமும் நடந்துருமா? அத நடக்க விட மாட்டேன்டா. என்னக்கா இது, அந்த சம்பத் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவான். நிச்சயதார்த்தம் நின்னே போய்டும்னு நெனச்சுட்டு இருந்தோம். பார்த்தா இந்த மாரி நடந்திருக்கு. போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க" அப்படின்றாரு. "டேய் போலீஸ் இப்ப கூட்டின்னு போனா என்னடா? எப்படியும் சம்பத் வெளிய வந்துருவான்டா. அவன் கல்யாணத்த நடக்க விட மாட்டான்ல. அவன் நடக்க விடலன்னா நம்மளும் நடக்க விடாம பார்த்துப்போம் அப்படி இல்லன்னா" அப்படின்றாரு. "அப்படியாக்கா? நிஜமா நடக்குமாக்கா?" "கண்டிப்பாடா. நம்ம நெனச்சது தானே நடக்கும்" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து சிந்து என்ன பண்றாங்க, மழையில நனைஞ்சுட்டு உள்ள ஓடி வராங்க. அப்போ வந்து சிவா வந்து பார்க்குறாரு. "என்ன சித்து, மழையில நனைஞ்சிட்டு வர?" "இல்ல டாக்டரே, துணி வந்து காய வச்சிருந்தேன். அத எடுக்கலான்னு போனேன். பார்த்தா மேலேருந்து யாரோ என்ன கதவு சாத்திட்டாங்க. அதனால ஃபுல்லா நனைஞ்சு போயிட்டேன் டாக்டரே" அப்படின்றாங்க. "சரி, சரி நானே துவட்டி விடுறேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு துவட்டி விடுறாரு. அப்படியே தன்னையே மறக்குறாங்க சிந்து. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொமான்டிக்கா வந்து அப்படியே வந்து சிந்து பார்த்துட்டு இருக்கும்போது, சிவா வந்து ஃபுல்லா தொடச்சு விட்டு, "இப்ப வந்து ட்ரையர் போடலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையர் போட்டு விட்டு அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாரு. இங்க வந்து "அக்கா நான் என்ன பண்ணேன் தெரியுமா?" அப்படின்றாரு வந்து மகாவோட தம்பி. அத கேட்டுட்டு, "என்னடா பண்ண?" "அந்த சிந்து துணி காய போட போனா. மழை வந்துருச்சு. துணி எடுக்க போனா. அப்ப கரெக்ட்டா கதவ சாத்திட்டேன்க்கா. அவ நல்லா நனைஞ்சிருப்பா. இன்னைக்கு அவளுக்கு பிரச்சனை தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, நாளைக்கு ஜுரத்துல படுத்துப்பா. அதுக்கப்புறம் எப்படி சிவாவ கவனிச்சுக்கிறான்னு பார்க்கலாம்" அப்படின்னோனே, "டேய் நல்ல வேலை பண்ணடா" அப்படின்னோனே, காலைல சிந்து சந்தோஷமா வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு மகா செமையா டென்ஷனாங்க. "என்னடா என்னென்னமோ சொன்ன, இவ சந்தோஷமா இருக்கா" அப்படின்னோனே, "அதான் தெரியலையேக்கா" அப்படின்னு சொல்றோனே சிவா வராரு. "என்ன சிந்து இப்ப பரவாயில்லல்ல? உனக்கு எதுவும் பிரச்சனையா?" "அதான் டாக்டரே நீயே என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டல்ல. அப்புறம் என்ன, எனக்கு தலைய துவட்டி அவ்வளோ அழகா எனக்கு டயர்லாம் போட்டு நல்லபடி பார்த்துக்கிட்ட. மாத்திரையும் குடுத்தியே, அதான் எனக்கு சரியாயிடுச்சு" அப்படின்னோனே, "இந்த சிவா இருக்க வரைக்கும் இந்த சிந்துவுக்கு எதுவுமே நம்மளால பண்ண முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க மகா. இங்க வந்து செம்ம டென்ஷனா இருக்காங்க ஸ்னேகா. ஸ்னேகாவால தாங்கிக்கவே முடியல. செம்ம கடுப்பா இருக்காங்க. "அப்பா அந்த சிந்துவ விடவே கூடாதுப்பா. சிந்துவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ப்பா. அவள நல்லா அழ வைக்கணும்ப்பா. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ப்பா" அப்படின்னோனே, "சரிம்மா இப்ப என்ன பண்ண போற?" "இல்லப்பா, நானு சிவா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு இருக்கேன்ப்பா. என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு. அப்பதான்ப்பா சிந்துக்கு வலிக்கும். சிவா அடிச்சா தான்ப்பா சிந்துக்கு வலிக்கும். அப்பதான்ப்பா சிந்து ஒதுங்கி போவா." "சரிடா, அப்படிலாம் பண்ணா சிந்து வந்து நீ பழி வாங்குன மாரி இருக்கும். ஆனா சிவா உன் மேல கோவமாயிடுவானே, அதுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா" அப்படின்றாங்க.